வாங்க மக்களே, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி பீன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு இந்த பட்ரி பீன்ஸு இந்த மாதிரியெல்லாம் கொண்டுக்கிட்டு வந்ததில் இந்த கழிவு காய் நல்ல காயெல்லாம் விற்றுட்டோம். இதில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நெத்தாயிருச்சு. இந்த மாதிரி பச்சை காயெல்லாம் உரித்து சேல்ஸுக்கு விற்றுட்டு, இந்த மாதிரி நெத்தாக இருக்கிற காயை மட்டும் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி காய போட்டுறணும். நல்லா காஞ்ச உடனே அந்த நெத்தை நம்ம நல்லா அடித்து பக்குவமாக எடுத்து அதில் வர்ற பயிரெல்லாம் எடுத்து புடச்சி இதை என்ன செய்யணுன்னா, நம்ம ஒரு டப்பாவில் போட்டு 810 போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். அப்போ வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த நடவுக்கு நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். அடுத்த நடவு வருது இந்த விதையை வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி தான் வைக்கணும். அதுதான் முறை. என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம விலை விற்கிது அப்படின்றதுக்காக இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து விற்றுறோம். அப்போ அடுத்த நடவுக்கு நம்மளுக்கு போய் விதை கேட்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி விதை கிடைக்காது. இந்த மாதிரி விதை கிடைக்கிறத விட நமக்கு என்ன ஆகும்னா, சில இடத்துல விதை கிடைக்கும், சில இடத்துல நல்ல விதை கிடைக்காது. நமக்கு அதே விதை கிடைக்குமானா அது சாத்தியப்படாது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா இந்த விதையை எடுத்து அப்பப்போ நீங்கள் விதையை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதே விதை நல்ல விதை உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த விதை என்ன ஆகும்னா, இந்த மாதிரி முளைச்சிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முளைச்சிருச்சா, இந்த மாதிரி முளைச்சிட்டா அந்த விதைக்கு மவுசு இல்லை. அதனால் இந்த விதை முளைச்ச விதையெல்லாம் கழித்து பிறக்கி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல விதையாக பார்த்து இந்த மாதிரி நல்ல நெத்துக்காயாக காய போடுங்க. காய போட்டு அதுக்கப்புறமா அதை புடச்சி அடித்து எடுத்து நம்ம இந்த விதைக்கு 810 போட்டு வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் அது பக்குவமாக இருக்கும். உழுக்காது ஒன்றுங்காது. 6 மாதத்துக்கு அது பாட்டுக்கு இருக்கும். 6 மாதம் ஜண்டு மழை பெஞ்ச உடனே நம்ம யாரையும் கஷ்டத்துக்கு காசுக்கு கவலையும் இருக்காது, நம்ம கஷ்டப்படவும் மாட்டோம். நம்ம மழை பெஞ்சிச்சின்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம், நம்ம காட்டில் உழுது விட்டு நம்ம பாட்டுக்கு இந்த விதையை போட ஆரம்பிச்சிருவோம். இப்போ நம்மகிட்ட இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்மகிட்ட இல்லை அப்படின்னா ஒருத்தரை எதிர்பார்க்கணும், காசுக்கு எதிர்பார்க்கணும், கஷ்டத்தை யோசிக்கணும், நம்ம போய் இதை வாங்கிட்டு வரணும். அப்போ எவ்வளோ கஷ்டம் அப்போதைக்கு அப்படிங்கிறது இந்த சம்சாரிகளுக்கு தெரியும். அதனால் தெரிஞ்சவங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிடுவோம். இதை எவ்வளோ நாளாக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இந்த விதையை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். 6 வருஷம் இந்த விதையை நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், 6 வருஷம் வருஷம் நாங்கள் இந்த விதையை மாற்றிக்கிட்டு